Hi friends, welcome to SideDish Samaiyal. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா செய்யறதுக்கு முன்னாடி மட்டனை வந்து இஞ்சி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். ஏன்னா மட்டன்ல இருந்து வர ஸ்மெல் வந்து கம்மியாகும். சுக்காவுக்கு தேவையான மட்டன் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 3 நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து மட்டனோட ஸ்மெல் வந்து அடிக்காது. மட்டன் ஊறட்டும். நம்ம சுக்காவுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன், தனியா 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை 2. எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபிலாம் செய்கிறப்ப மசாலாலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். மசாலாவை வறுத்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி 90% அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருந்த மட்டனை குக்கரில் வேக வைக்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டிருக்கனால இப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. கறி வேக தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம கறி வேக வைக்கும்போது ஆயிலே யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு. இதுதான் வந்து குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன் சுக்காவுக்கு தேவையான மட்டன் வேக வச்சாச்சு, மசாலாலாம் அரைச்சாச்சு. சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம ஏற்கனவே கறி வேகிறப்ப உப்பு போட்டிருக்கறனால இப்போ உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி முக்காப்பாக தான் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூளை இதில் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கறி வேக வச்ச தண்ணி தான். இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். சுக்காவுக்கு தேவையான மசாலா நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து
மசாலாலாம் கறியோட நல்லா மிக்ஸ் ஆகும். சுக்கா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. வாசனைலாம் கம கமன்னு வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. உப்பு காரம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சைடிஷ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.